வணக்கம். இன்னைக்கு நாம ம், நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த அருட்பெருஞ்சோதி அகவர் மூலத்திலிருந்து சில வரிகளை எடுத்து கொஞ்சம் ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இது வெறும் கவிதை இல்ல. சொல்லப்போனா இது ஒரு ஆன்மீக அனுபவத்தோட வரைபடம். வரைபடமா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா. ஒவ்வொரு வரியும் ஒரு குறிப்பிட்ட நிலைய, ஒரு உண்மைய நமக்கு காட்டுது. நாம அத நிதானமா ஆராய்ஞ்சா அது ஒரு பெரிய புரிதலுக்கு வழிகாட்டும். சரி, அப்போ முதல் படியில கால் வைப்போம். ஆரம்ப வரிகளே கொஞ்சம் எப்படி சொல்றது, யோசிக்க வைக்குது. உபயமும் பரமும் அருட்பெருஞ்சோதி. ஹம். அப்புறம் அபரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி. இது பரம் அபரம்னு ரெண்டு விஷயங்களை பேசுது. பொதுவா ஆன்மீகம்னாலே இந்த உலகத்தை விட்டுட்டு போறதுன்னு ஒரு எண்ணம் இருக்கே. ஆனா இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சொல்லுதே. நீங்க கேட்ட கேள்விதான் இதோட திறவுகோல். பரம்னா இந்த உலகத்தை தாண்டிய ஒரு தெய்வீக நிலை. இந்த டிரான்சென்டென்ட்னு சொல்வாங்க. ஓகே, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உயர்ந்த நிலை. அதேதான். அபரம்னா அதுக்கு நேர் எதிர். நாம வாழ்ற இந்த உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியற மரம், செடி, மனிதர்கள்னு இந்த பௌதீக உலகம், தி இம்மினன்ட். சரி, நாம பொதுவா இது ரெண்டையும் பிரிச்சு தானே பார்ப்போம். ஆமா, ஒன்னு உயர்ந்தது, இன்னொன்னு கொஞ்சம் தாழ்ந்ததுன்னு. ஆனா இங்க உபயம்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. உபயம்னா என்ன? ரெண்டும். அப்போ அந்த தெய்வீக ஒளி அது மேல மட்டும் இல்ல, இங்கேயும் இருக்கா? கரெக்ட். அது எங்கேயும் வானத்துல மட்டும் இல்ல, நீங்க பாக்குற இந்த உலகத்திலயும் இருக்கு. அது பரம் மட்டும் இல்ல, அபரமும் தான். ரெண்டுமே அதுதான். இது ஒரு பெரிய பார்வை மாற்றம். ஒரு நிமிஷம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நம்ம ஆபீஸ் வேலை, வீட்டு சமையல், இந்த டிராஃபிக் நெரிசல், இது எல்லாத்துலயும் அந்த தெய்வீக ஒளி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏன் கூடாது? இதுதான் முழுமையான பார்வை. நாம தெய்வீகத்தை கோவில்கள்லயோ மலைகள்லயோ மட்டும் தேடாம, நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலயும் அதை கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு பெரிய சுதந்திரத்தை இது கொடுக்குது. எதையும் ஒதுக்க தேவையில்லைங்கிறீங்க. எதுவுமே ஒதுக்க தேவையில்ல. இதுவே ரொம்ப ஆழமான கருத்து. சரி, அந்த ஒளி எல்லா இடத்துலயும் இருக்குன்னா அப்புறம் ஏன் அடுத்த சில வரிகள்ல அது ஒரு ரகசியம்னு சொல்லப்படுது? மந்தனம் இதுவென அருட்பெருஞ்சோதின்னு வருதே. ம் எல்லா இடத்துலயும் இருந்தா அது எப்படி ரகசியமா இருக்க முடியும்? இது கொஞ்சம் முரணா இல்லையா? நல்ல கேள்வி. இங்க மந்தனம் அல்லது ரகசியம்ங்கிற வார்த்தைய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இது ஒளிச்சு வைக்கிற ரகசியம் இல்ல. அப்போ உதாரணத்துக்கு ஒரு மாம்பழத்தோட சுவை இருக்குன்னு வச்சுக்குவோம். அத சாப்பிடாத ஒருத்தருக்கு நீங்க எப்படி வார்த்தைகளால விளக்குவீங்க? கஷ்டம். இனிக்கும் புளிக்கும்னு சொல்லலாம், ஆனா அந்த அனுபவத்தை கொடுக்க முடியாதே. அதேதான். எவ்வளவு சொன்னாலும் அவங்க அத சாப்பிட்டு பார்க்கற வரைக்கும் அது அவங்களுக்கு ஒரு ரகசியம்தான். அது மாதிரி இந்த அனுபவம் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே உணர வேண்டிய ஒரு தனிப்பட்ட விஷயம். அதனாலதான் அது மந்தனம். ஓ, அப்போ அந்த அனுபவம் எங்க நடக்கும்? அந்த மாம்பழத்தை எங்க சாப்பிடணும்? அதுக்கு அடுத்த வரியே பதில் சொல்லுது பாருங்க. ஆமா, எண்ணுவார் இதய அருட்பெருஞ்சோதி. அத பத்தி சிந்திச்சு அத நாடி தேடுறவங்களோட இதயத்துல தான் அந்த ஒளி பிரகாசிக்கும்னு சொல்லுது. மிகச்சரி. அந்த ரகசியத்தோட இருப்பிளத்தையே காட்டிடுச்சு. அது புத்தகங்கள்ல இல்ல, பெரிய சொற்பொழிவுகள்ல இல்ல. யார் உண்மையா தேடுறாங்களோ அவங்க இதயத்துல அது இருக்கு. ஞானம்ங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்ல, உள்ளுக்குள்ள மலர்றதுன்னு சொல்றீங்க. ஆமா, ரொம்ப அழுத்தமா அதத்தான் இந்த வரிகள் சொல்லுது. இதை இன்னும் தெளிவாக்க அடுத்த வரி ரொம்ப அழகா இருக்கு. எம்புய கனியன அருட்பெருஞ்சோதி, என் தோள் மேல் இருக்கிற கனி மாதிரின்னு இதுக்கு அர்த்தம். ஆமா. அப்பாடா, எங்கேயோ வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி இல்லாம கை கெட்டுகிற தூரத்துல நம்ம தோள் மேலேயே இருக்குன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஆறுதல் இல்ல? நிச்சயமா. ஆன்மீகம்னா ரொம்ப கஷ்டம், பல வருஷம் தவம் பண்ணணும், நம்மால முடியாதுன்னு ஒரு பெரிய பயம் பலருக்கும் இருக்கு. அந்த மொத்த பயத்தையும் இந்த ஒரு வரி உடைக்குது. ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்லுது. ஆமா, நீ தேடுற விஷயம் உனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, உன் தோள் மேலேயே இருக்கு, நீ திரும்பினா போதும் அதை எடுத்துக்கலான்னு சொல்லுது. இது ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுக்குது. இதே மாதிரி அம்புயத் தமர்ந்த அருட்பெருஞ்சோதிங்கிற வரியும் இத உறுதிப்படுத்துது. அம்புயம்னா தாமரை. ஆமா, தாமரையில அமர்ந்த ஒளி. இதுவும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை தானே குறிக்குது. ம், நம்ம மரபுகள்ல இதய கமலம் அல்லது இதய தாமரைன்னு ஒரு கருத்து இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இதயமே ஒரு மூடிய தாமரை மொட்டு மாதிரி. கரெக்ட். தியானம், பக்தி மூலமா அந்த மொட்டு மலரும்போது உள்ளுக்குள்ள அந்த தெய்வீக ஒளி பிரகாசிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வரி அந்த அக அனுபவத்தை ரொம்ப அழகா சொல்லுது. ஆமா. அப்போ பாருங்க, நாம ஏறி வந்த படிக்கட்டுகளை முதல் படியில அந்த ஒளி எல்லா இடத்துலயும் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ 2வது படியில
அது நமக்கு வெளியில இல்ல, உள்ளே இருக்கு. தோல்ல இருக்கிற கனி மாதிரி பக்கத்துல இருக்குன்னு ஏறி வந்திருக்கோம். சரி, அது அங்க இருக்கு. அதனால என்ன பிரயோஜனம்? இப்ப நம்ம 3வது படிக்கு வரோம். அது சும்மா பிரகாசிச்சுட்டு இருக்குமா இல்ல அது ஏதாவது செய்யுமா? ஆமா, அதுதான் என் கேள்வி. ஏன்னா இங்க செடியறு தேதிட அருட்பெருஞ்சோதின்னு ஒரு வரி வருது. அது ஒரு செயல் மாதிரி இருக்கே. இந்த செடிங்கிற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. செடியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இது ஒரு விவசாயம்தான். ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிற விவசாயம். ஒரு வயல்ல பயிர்களுக்கு நடுவுல தேவையில்லாத களைகள் முளைக்கும். அத செடின்னு சொல்லுவாங்க. அத நாம பிடுங்கி எறியலைன்னா என்ன ஆகும்? பயிர் வளராது. களைகள் தான் எல்லா சத்தையும் எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம மனசுலயும் பல தேவையில்லாத செடிகள் இருக்கு. அப்படியா? நம்ம போன்ல தேவையில்லாம பேக்ரவுண்ட்ல ஓடுற ஆப்ஸ் மாதிரி சொல்லலாமா? பேட்டரிய உறிஞ்சுற மாதிரி. சரியான உதாரணம். கோபம், பொறாமை, பழைய வருத்தங்கள், தேவையற்ற கவலைகள், கெட்ட பழக்கங்கள் இது எல்லாம் தான் அந்த செடிகள். ஓ, இந்த அருட்பெருஞ்சோதிங்கிற ஒளி சும்மா ஒரு விளக்கு மாதிரி இல்லாம ஒரு கூர்மையான கத்தி மாதிரி செயல்படுது. உள்ள நுழைஞ்சு இந்த எல்லா செடிகளையும் வேரோட அறுத்து எரிஞ்சு நம்மை தூய்மைப்படுத்துது. ஒரு பியூரிஃபைங் ஃபோர்ஸ் மாதிரி. ஆமா, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மாதிரி. அப்போ அந்த அறுவை சிகிச்சை நடந்த பிறகு, இந்த செடிகள் எல்லாம் போன பிறகு என்ன நடக்கும்? அந்த தூய்மைப்படுத்துதலோட விளைவு என்ன? விளைவு ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். அதுதான் அடுத்த வரி. தேகமும் போகமும் அருட்பெருஞ்சோதி. இதுதான் உச்சகட்டமான படி. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆழமான கருத்து. தேகம்னா உடல், போகம்னா உலக அனுபவங்கள், இன்பங்கள். ம் இந்த ரெண்டையுமே ஆன்மீகத்துக்கு எதிரியா தானே பொதுவா சொல்லுவாங்க. உடம்பு ஒரு சுமை, உலக இன்பம் ஒரு மாயைன்னு. ஆனா இங்க ரெண்டுமே அந்த ஒளியோட வடிவம் தான் சொல்லப்படுதே. எப்போ செடிகள் அறுபட்ட பிறகு அதுதான் முக்கியம். முன்னாடி நம்ம மனசுல இருந்த கோபம், ஆசைங்கிற செடிகள் வழியா உலகத்தை பார்த்தோம். அதனால உடம்பு ஒரு தடையா தெரிஞ்சது. ஓகே, நம்ம பாக்குற கண்ணாடியே சரியில்லை. கரெக்ட். ஆனா இப்போ அந்த களங்கங்கள் எல்லாம் நீங்கி தூய்மையான மனசோட பார்க்கும்போது அதே உடலும் அதே உலக அனுபவங்களும் அந்த தெய்வீக ஒளியோட வெளிப்பாடா தெரியுது. பொருள்ல எந்த மாற்றமும் இல்ல. அத பாக்குற பார்வையில தான் மாற்றம். அப்ப இந்த மாற்றம் யாருக்கு கிடைக்கும்? அதுக்கும் பதில் இருக்கு. அடியரக்கேதரும் அருட்பெருஞ்சோதி. யார் அத விரும்பி சரணடைஞ்சு அதுக்காக முயற்சி பண்றாங்களோ அந்த அடியார்களுக்கு இது ஒரு வரமா கொடுக்கப்படுது. அது தானா நடக்கிற விஷயம் இல்ல, தேடல் தேவை. ஆமா, அர்ப்பணிப்பு தேவைன்னு அடியர்க்கேங்கிற வார்த்தை சொல்லுது. இந்த மொத்த புரிதலுக்கும் ஒரு முத்திரை வைக்கிற மாதிரி மறுவிலா மதியால் அருட்பெருஞ்சோதி, அதாவது களங்கமில்லாத தெளிந்த அறிவால உணரப்படுற ஒளி. அப்புறம் அந்தணர் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி, அதாவது உண்மையான ஞானிகளால் போற்றப்படுற ஒளின்னு சொல்றது இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையோ கற்பனையோ இல்லைன்னு உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு. மிகச்சரி. இந்த நிலை ஒரு தெளிவான பிரக்ஞையோட உச்சம். மறுவிலா மதினா சந்தேகங்கள், குழப்பங்கள் இல்லாத ஒரு கிறிஸ்டல் மாதிரி தெளிவான அறிவு. அந்த நிலையில தான் இதை உணர முடியும். இது ஏதோ ஒருத்தரோட தனிப்பட்ட அனுபவம் மட்டும் இல்ல, காலங்காலமா ஞானிகளால் அனுபவபூர்வமா உணரப்பட்ட ஒரு பேருண்மைன்னு இந்த வரிகள் இந்த முழு தத்துவத்துக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது. அப்போ நாம ஏறி வந்த இந்த ரகசிய படிக்கட்டுகள்ல ஒரு தடவை திரும்பி பார்ப்போம். முதல்ல அருட்பெருஞ்சோதிங்கிறது எல்லா இடத்திலும் இருக்குன்னு பார்த்தோம். உலகத்திலும் உலகத்தை கடந்த நிலையிலும். ஆமா, பரம் அபரம் ரெண்டுலயும். அடுத்த படியில அது நமக்கு வெளியில இல்ல, நமக்குள்ளேயே இதயத்துல தோள் மேல இருக்கிற கனி மாதிரி ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு தனிப்பட்ட ரகசியமா? கடைசியா அது சும்மா இருக்கிற ஒரு ஒளி இல்ல, அது நம்மளோட குறைகளை, செடிகளை அறுத்து நம்ம பார்வையே மாற்றி இந்த உடலையும் உலகத்தையும் தெய்வீகமா பார்க்க வைக்கிற ஒரு செயல் சக்தியினும் இப்போ உணர்ந்திருக்கோம். சுருக்கமா சொன்னா இந்த சில வரிகள் ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தோட வரைபடம் தான். ஒளியோட உலகளாவிய தன்மையை புரிஞ்சுக்கிறதுல இந்த பயணம் தொடங்குது. அடுத்து பயணம் உள்ளுக்குள்ள திரும்பி அதை தனக்குள்ளேயே கண்டுபிடிக்குது. அடுத்த கட்டமா அந்த ஒளியோட சக்தியால தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டு தேவையில்லாத செடிகளை அகற்றுது. கடைசியா அந்த தூய்மையான பார்வையோட இந்த உலகம், உடல், அனுபவம்னு எல்லாத்தையுமே அதே தெய்வீக ஒளியோட வடிவமா பார்க்குற ஒரு உச்சநிலையை அடையுது. இது ஒரு முழுமையான மாற்றம்.
நாம இவ்வளவு நேரம் பேசணும், அந்த மாபெரும் ஒளி அந்த மாற்றத்தை ஏற்படுத்துற சக்தி தோளில் இருக்கும் கனி மாதிரி மிக மிக அருகில் இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது. சரி, அந்த ஒளி உங்க தோள் மேல இருக்கிற கனியா இப்ப உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னா, அத அடைய விடாம உங்கள தடுக்கிற, நீங்க முதல்ல அறுக்க சொல்ல போற அந்த ஒரு செடி எதுவா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும்.